சமூக அரசியல் தூக்கி போடுவோம், பொது அரசியல் இறங்குவோம், சமூக பிரச்சனை பத்தி பேச வேண்டாம். பாஷாவை படத்தை ஏன் போடணும், நம்ம தூக்கிடுவோம். இமாமலி படத்தை ஏன் போடணும், அதையும் தூக்கிடுவோம். தேவையில்லை, பொது அரசியல் இறங்கிடுவோம். இந்த சிறைவாசி அது இருந்து வச்சுட்டு கதை ஓட்டிட்டு இருக்கானுங்க, சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. பொறுப்பியாவும் இருக்கணும், போராளியா இருக்கணும்னு முடியாது. ஒண்ணு பொறுப்பியா இருக்கணும், இல்ல போராளியா இருக்கணும். நான் என்னுடைய தம்பிமார்களுக்கும் பாபாவின் மாணவர்களுக்கும் நான் சொல்றேன், நம்மளும் அப்படிதான் இருக்கணும்னு சொன்னா வேண்டாம், சமூக அரசியல் வேண்டாம். அப்படியே ரவுண்டு கட்டி எங்களை அடிக்கணும். நீங்க முழுக்க முழுக்க பாஜக கைக்கூலி, உளவுத்துறை கைக்கூலி. இல்லைங்க, இதுவரையும் பாத்தீங்கன்னா 88 வழக்குகள் என் மீது பதியப்பட்டிருக்கு. சமூக பிரச்சனையில் திமுக செய்யற துரோகத்துக்காக நாங்க திமுக எதிர்க்கிறோம். இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியே இல்லை. இன்னைக்கு நீ ஏன்டா திமுக எதிர்க்கிறாய்? உங்க நலன் உங்களை பத்தி திட்டான், அதனால நீங்க திமுக முஸ்லிமுக்கு எதிராக சித்தரிக்க. நீங்க காகிதங்கள் நடத்திய பாடத்துக்கு எதிராக செயல்பட்டு குரோவி என்றான், அயோக்கிய பையன்றான், அதுக்காக நீ திமுக எதிர்ப்பு. முட்டாள்கள் அதிகமா இருக்காங்க, ஒரு முட்டாள் அதிகாரத்துக்கு வராங்க, அவங்க அதை எதிர்க்கிற அளவுக்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை. வாய்ஸ் ஆஃப் தடாரகியின் நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து கமெண்ட்ஸும் பண்ணுங்க. அப்பதான் குறை நிறைகளை நாம அடுத்தடுத்த வீடியோக்கள் சரிப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது சமீபத்துல தொடர்ந்து நான் பாத்தீங்கன்னா பாபா காலத்திலிருந்து தொடர்ந்து சமூக ரீதியான அரசியலை முன்னெடுத்து பாபாவுடன் பயணித்தேன். அதன் பிறகு தடா என்ற ஒரு கொடுஞ்சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 18 ஆண்டுகள் தடா சிறையில் இருந்தேன். பாபா கைதாக்கப்பட்ட பிறகு அந்த அமைப்பு அகில இந்திய ஜிஹாத் கமிட்டியை நான் தலைமையேற்று பொதுச் செயலாளராக இருந்து அந்த அமைப்பை வழி நடத்தினேன். அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளால் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலிருந்து விடுதலை அடைந்த நான் சமூகத்தை பார்க்கும்போது ஒரு சமூகத்துக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதன் பழனி பாபாவுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து வெகுண்டு எழுது. அந்த நேரத்தில் தான் அகில இந்திய பழனி பாபா பாசறை என்ற ஒன்று ஆரம்பித்து நிச்சயமாக மறைக்கப்பட்ட பாபாவின் வரலாற்றை இன்றைய எளிய சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாம சோசியல் மீடியா என்கின்ற இதுவை பயன்படுத்தி அவருடைய பேச்சுக்கள், அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே கொண்டு வந்தோம். வெளியே கொண்டு வரும்பொழுது அப்போ காவல்துறை மூலமா பயங்கரமான நெருக்குதல், அடக்குமுறைகள், வழக்குகள் இப்படி பாய்ந்தது. அப்போதான் இந்திய தேசிய லீக் என்ற ஒரு அரசியல் கட்சி மூலியமாக பாபாவை முன்னிலைப்படுத்தி தமிழக அரசியல்ல களம் பிடித்தோம். அப்போ தொடர்ந்து 2011 இன்று வரைக்கும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் நம்முடைய அமைப்பினுடைய அங்கீகாரம் பெற வேண்டும், அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும், அல்லது நம்முடைய அமைப்பு சகோதரர்கள் வளமா வாழணும், அல்லது நாங்கள் வளமா வாழ வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு அரசியலும் நாங்கள் இதுவரை முன்னெடுத்தோம். அது திரைப்படங்களில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக சித்தரித்து எத்தனையோ நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜயகாந்த் நடித்த படங்கள், அப்புறம் சரத்குமார், அர்ஜுன், இது போன்ற நிறைய படங்கள் இருக்கு. ஆனாலும் நான் 2011 வெளியே வரேன். 2012 துப்பாக்கி என்ற ஒரு திரைப்படம் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து ஒரு படம் வரும். அப்ப படம் வரும்போது அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய இருக்கு தமிழகத்தில், ஆனா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கும். ஏன்னு சொன்னா அந்த ரசிகர்கள் மூலியமாக நாம் அந்த தேர்தலில் நிற்கிறோம் சொன்னா நம்ம தோல்வியை தழுவிடுவோம் அப்படின்ற ஒரு அச்சத்தில், அல்லது அந்த ரசிகர்கள் மூலியமா நமக்கு எல்லாம் ஆபத்து வரும் என்ற காரணத்திற்காக இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே சைலண்ட் மூட்ல இருந்தாங்க. ஆனா அந்த துப்பாக்கி திரைப்படம் வெளியே அந்த படம் வந்த முதல் நாளே ஒரு 10 பேர் கொண்ட குழு போய் பார்த்துட்டு ஆய்வு பண்ணி அதுல ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் எப்படின்னு சொன்னா அதாவது ஒரு செருப்பு கட்டில வேலை செய்வாங்க, துணி கட்டில வேலை செய்வாங்க, பங்க்ல வேலை செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு உத்தரவு வரும், அந்த உத்தரவுக்கு இணங்க அவர்கள் எதுவுமே அதை குண்டு வைப்பாங்க. அப்படிதான் அந்த படத்தினுடைய கான்செப்டை கொண்டு வரும். அப்ப உடனே அதை பார்த்து இது பாத்தீங்கன்னா இது ஒரு கொடூர சித்தாந்தத்தோடு எடுக்கப்பட்ட படம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நாங்க என்ன பண்ணோம், உடனே அந்த படத்துக்கு எதிராக முதல் 2012 விஜயுடைய வீடு முற்றுகையிட்டோம். முற்றுகையிடும் போது உடனே இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று கூடி, ஏன்னா அது வரையிலும் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொது வெளியில் பேசு பொருள் ஆக்கப்படவில்லை. ஆனா அதுதான் பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆகுது. ஊடகங்களில் மிகப்பெரிய விவாதங்களே நடக்குது. ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் குறிப்பிட்டு தொடர்ந்து
இது இப்படி தீவிரவாதியை பயங்கரவாதிகளாக சமூக விரோதிகளாக காட்டப்படுகின்ற அந்த கேள்வி பொது தளத்தில் சமூக செயற்பாட்டர்கள் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இஸ்லாமிய அமைப்பினுடைய கூட்டமைப்புன்னு உருவாக்கி இவங்க என்ன பண்றாங்க, அசோகா ஹோட்டல்ல உட்கார்ந்து நாங்க போராடிட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த துப்பாக்கி குழுவினர், அதாவது முருகதாஸ், விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் உட்பட எல்லாரையும், தானு தயாரிப்பாளர் எல்லாரையும் வச்சு நாங்க வந்து போராட்டத்தை வாபஸ் பண்ணோம். ஆனா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் யாரும் அந்த போராட்டத்தை முன்வைக்கிறாங்க, ஆனா நாங்க தான் வச்சோம். ஆனா இவங்க வாபஸ் வாங்குறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது நாள் வரையிலும் இந்த திரைப்படங்கள்ல இப்படி கண்டமணிக்கு படம் எடுத்துட்டு இருக்காங்க சமூகத்துக்கு எதிராக, யாருமே குரல் கொடுக்க, நம்ம குரல் கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் ஆதரிக்கணும், இல்லைன்னு சொன்னா அமைதியாச்சும் இருக்கணும். இப்படி ஊரால குறுக்குசால் ஓட்டி இதை அழிக்கிறாங்களே அப்படின்னு கோபம் இருந்துச்சு. சரின்னு கடந்துட்டு உடனே நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். அந்த நேரத்துல நீதியரசர் பானுமதி, நீதியரசர் ஜெயச்சந்திரன் 2 பேர் இந்த கொண்ட நீதிபதி நீதிமன்றத்தில் 3 முறையில 4 முறை திரையிடப்பட்டிருந்த படம். அந்த திரையிடப்பட்ட படத்தில் காட்சிகள்லாம் நீக்கப்படணும், இந்தந்த காட்சிகள்லாம் நீக்கப்படணும்னு சொல்லி கண்டிப்போடு தீர்ப்புகளை வழங்கினாங்க. அதே எப்படி சொன்னா, இனி இது போன்ற மாஸ் ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள்ல இது போன்ற காட்சிகள் எல்லாம் வைக்கக்கூடாது, ஒரு சமூகத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லி எச்சரித்து அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகு விஸ்வரூபம் கூட அதே மாதிரிதான். துப்பாக்கி படத்தை நான் வந்து ஏதோ எடுத்து பெரிய அரசியல் பண்ற மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் நினைச்சு துப்பாக்கி படத்தை அவங்க எடுத்தாங்க. அவங்க எடுத்து அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேஸ் பொருளாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அது கடைசியா என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவங்க போனாங்க, படம் பார்த்தாங்க, வந்தாங்க. இருந்தாலும் அவங்க அதை எதிர்க்கிற அளவுக்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை. அதனால அமைதியா இருந்தாங்க. இந்நிலையில தான் வந்து என்னடா படம் பார்த்துட்டு படம் மோசமா இருந்தாவே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள்லாம் படம் மோசமா இருக்குன்னு சொன்னா ஏன் அமைதியா இருக்காங்க? அப்ப உடனே ஒரு சிறு கூட்டம் தான் இந்திய தேசிய கட்சி இளைஞர்கள் கொண்டு கமல்ஹாசன் வீடு முற்றுகையிடும். அந்த முற்றுகையின் எதிரொலியாக அந்த படத்தை தமிழ்நாட்டில் தடை செய்யப்படுகிறது. தடை செஞ்ச உடனே அடுத்த நாள் இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு அரசு தடை விதிச்சிச்சு. அதுக்கப்புறம் தடை வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்புறம் உள்துறை செயலாளர் பேசுறாங்க, இப்படி வராங்க போறாங்க, அங்க என்ன பேரம் நடந்ததோ படைத்த இரவு தெரியும். உடனே அதை என்ன பண்றாங்க, இந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணி அந்த விஸ்வரூபம் படம் ஓடுறதுக்கு ஒரு காரணமாக இஸ்லாமிய சமூகம். இப்படி நான் எண்ணற்ற விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சமூக பிரச்சனை, சமூக அமைப்பு என்றால் சமூக பிரச்சனை மட்டும்தான் பார்க்கணும். ஒவ்வொரு தேர்தல், நான் 2011 இருந்து இதுவரை சுமார் 3 பொது தேர்தல்கள், 4 பொது தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கேன். இந்த 4 பொது தேர்தலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக பிரச்சனைகள் தான் நான் போய் கொண்டு போய் வச்சிருக்கேன். பெரிய கூட்டணி சின்ன கூட்டணி அப்படி இல்லை, சமூக பிரச்சனை. இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையை தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும், அல்லது கட்டாய பதிவு திருமண சட்டம் முஸ்லிம்களுக்கு விலக்களிக்க வேண்டும், இன்னும் பிற விஷயங்களை சமூக பிரச்சனைகளை தான் நாங்க தேர்தல் அறிக்கையில சேர்க்கணும்னு சொல்லி நாங்க கட்டாயப்படுத்தி இருக்கோமே தவிர, எங்க அமைப்புக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க அல்லது எங்களுக்கு இவ்வளவு காசை கொடுங்கன்னு எந்த கூட்டணியும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல. அது என்னுடன் களமாடிய அத்தனை சகோதரர்களே அதுக்கு சாட்சி, படித்த இறைவனும் சாட்சி. அப்ப இதுதான் ஒரு சமூக அரசியல். அது மட்டும் இல்ல, எண்ணற்ற போராட்டங்கள். சுமார் நான் 2018 ஆண்டுகள் சிறையிலிருந்து விடுதலை அடைந்து நான் இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா 88 வழக்குகள் என் மீது பதியப்பட்டிருக்கு. 88 வழக்குகள். அதுல 5 முறை கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு முறை குண்ட சட்டமே என் மீது சுமத்தப்பட்டது. எல்லாமே பொய் வழக்கு. ஏன்னு சொன்னா சமரசம் இல்லாமல் யாரிடமும் வந்து சமூக பிரச்சனை மட்டும் முன்வைத்து போராடினுடைய விளைவுதான் இத்தனை வழக்குகள் என் மீது வந்து. ஆனா நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படல. ஏன்னு சொன்னா நாம வந்து தடா என்ற ஒரு கொடிய சட்டத்தையே கடந்து வந்தோம். இனி இருக்கக்கூடிய காலத்தில் நாம பாபாவுடைய மாணவர்களா இருந்திருக்கோம். பாபா எந்த அரசியலை இந்த தமிழக மக்களுக்கு கொண்டு போனாரோ அதே அரசியல எந்த ஒரு சின்ன தவறு கூட நடக்காம கொண்டு போகணுன்றதுக்கு தான் இந்த தேர்தல் நேரங்கள்ல கூட நாங்க கவனமா வந்து கையாண்டுட்டோம். அப்படி இருக்கும்போது இப்போ சமீபமா வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, இளைஞர்களுக்கு என்னுடன் இருக்கக்கூடிய சக இளைஞர்களுக்கே கொஞ்சம் வருத்தம். என்னன்னா, என்ன தேர்தல் நேரத்துல அண்ணன் சரியான முடிவு எடுக்கல அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. என்னன்னு சொன்னா, அப்படி ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல வந்து இவங்க விதைச்சிட்டாங்க. தமுக, எஸ்டிபிஐ, முஸ்லீம் லீக், இன்னும் பிற அமைப்புகள் எல்லாமே என்னன்னு சொன்னா, இந்த தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு கூட்டணியில போய் ஆதரவும் தெரிவிச்சுட்டு அங்க ஒரு தொகுதியில வந்து இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் கிட்ட போய் நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றோம், எங்களுக்கு இவ்வளவு காசு கொடுங்க, அவ்வளவு காசு கொடுங்க, இஸ்லாமிய வாக்குகளை வாங்கி கொடுக்குறோம்னு வாக்குறுதி கொடுத்து
பல லட்சங்களை வாங்குறாங்க. இதை நம்ம மாணவ சின்ன பசங்க பாக்குறாங்க, நம்ம சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாக்குறாங்க. என்னென்ன அவன் போறான் அவ்வளவு காசு வாங்கிட்டு வர்றான், இவன் போறான் இவ்வளவு காசு வாங்கிட்டு வர்றான், இவன் ஒண்ணுமே இல்லைங்க, இந்த முஸ்லீம் லீக்காரன் ஆளே இருக்க மாட்டான் எந்த பிரச்சனைக்கும், இவன் கூட போய் காசு வாங்கிட்டு வர்றானு, நீங்க என்னென்ன முடிவு இப்படி எடுக்கிறீங்க, எப்போ எடுத்தாலும் ஏதோ சின்ன கட்சிக்கு ஆதரிக்கீங்க. அப்போ இப்படி ஒரு விரக்தியும் இஸ்லாம், அதாவது இந்திய தேசிய கட்சி மற்றும் பாபாவினுடைய மாணவர் மத்தியில கொஞ்சம் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு சமூக அரசியலை முன்னெடுக்கணும். சமூக அரசியலை முன்னெடுக்கும் போது சமூக பிரச்சனைகளை தான் முதலீடாக வைத்து தேர்தல் பேரம் பேசணும். அதை விட்டுட்டு நாம பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைச்சு நாம போனோம் சொன்னா அது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம இது நாள் வரையும் களமாடும். அப்போ கூட இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்கும் போது அப்போ நம்ம இந்த சமூக அரசியல் வேஸ்ட். தேர்தல் அறிவிச்சிட்டான். தேர்தல் அறிவிச்சிட்ட உடனே விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை விட்டு ட்ரைலர் வந்தது. அந்த ட்ரைலர்ல ஒரு காட்சி, அது முஸ்லீம் குண்டு வைக்க போல ஒரு காட்சி. அப்ப அந்த தேர்தல் நேரம் இருப்பதனால எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் சைலண்ட் மூட்ல இருந்தாங்க. ஆனா இந்திய தேசிய கட்சி மட்டும் முறையா புகாரும் கொடுத்திருக்கோம், வழக்கும் போட்டிருக்கோம், சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்புகளையும் பதிவிச்சிருக்கோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்கின்ற மாமக சைலண்ட் மூடு. ஏன்? தேர்தல் 2 தொகுதி நிக்கிறாங்க அவங்க. அதனால நம்ம விஜயை எதிர்த்தோம்னு சொன்னா இந்த விஜய் ரசிகர்கள் நமக்கு எதிராக வாக்களிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம். எஸ்டிபி அவங்க சைலண்ட் மூடு. அவங்க ஏன் என்ன காரணம் சொன்னா அவங்களும் தேர்தல் நிற்கிறாங்க. அந்த தேர்தல் நமக்கு தோல்வியை கொடுத்துருமோ அப்படின்ற பயம். அப்புறம் முஸ்லீம் லீக் அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்க. இன்னும் பிற எல்லா அமைப்புகளும் சைலண்ட் மூட்ல தான் இருந்தாங்க தவிர யாருமே அந்த விஜயுடைய ஜனநாயக திரைப்படத்தை எதிர்ப்பே தெரிவிக்கல. அப்போ சமூக அரசியலை முன்வைத்து அரசியல் பண்ணக்கூடிய நாம மட்டும்தான் அதை கடுமையா பொதுதளத்திலும் எதிர்த்தோம், வழக்கும் போட்டிருக்கோம், புகாரும் கொடுத்திருக்கோம். அப்போ இதுதான் சமூக அரசியல் என்பது. அவங்க செய்யறது பொது அரசியல். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு சமூகத்தை பத்தி கவலை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க பார்க்கலாம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், மாமகன்னு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க போய் திமுக கிட்ட கூட்டணி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு கேட்கறாங்க. அந்த சீட்டுக்கு அந்த செலவினங்கள், தொகுதி ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்கறாங்க. அதை தவிர்த்துட்டு சமூகத்தினுடைய பிரச்சனையை அவங்க என்னைக்காவது வச்சிருக்காங்கன்ற ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. அதாவது சீட்டு கேட்கல, நோட்டு கேட்கல, நேரா போனாங்க, சிறைவாசி விடுதலை பத்தி பேசினாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தா சிறைவாசி விடுதலை பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க, அல்லது நீங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க கட்டாய பதிவு திருமண சட்டத்தில் விலக்கு அளிக்கணும்னு கேட்டாங்க. ஏதாவது கோரிக்கை இல்ல. சரி, முஸ்லீம் லீக்கு அது போன்ற ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கா? சமூக பிரச்சனைகள் வாங்கி போய் கோரிக்கை வச்சு அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க? இல்ல. இப்ப எஸ்டிபி புதுசா இந்த முறை திமுக கூட கூட்டணி வச்சாங்க. அவங்க அது போல ஏதாவது கோரிக்கை வச்சு கூட்டணி வச்சாங்களா? இல்ல. ஆனா வெளியே பேசுறது என்னன்னு சொன்னா நாங்க இந்த கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கோம். நான் கேட்கிறேன், நீங்க அந்த கோரிக்கை எல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், சீட்டு நோட்டு எதுவுமே கேட்காம நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க இந்த சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காட்டணும். நீங்க இந்த தீர்வு கண்டீங்கன்னா நீங்க அப்பதான் நான் உங்களுக்கு ஆதரிப்புன்னு சொல்றதுதான் சமூக அரசியல். ஆனா இவங்க செய்யறது அப்பட்டமான பொது அரசியல். அப்ப உங்களுக்கு சமூகத்தை பத்தி கவலை இல்லை, இல்லைங்களா? ஆனா நாம என்ன பண்றோம்னா, நாம வைக்கக்கூடிய கூட்டணி சிறிய கூட்டணி, பெரிய கூட்டணி, சமூக பிரச்சனைகளை முன்வைச்ச இந்த முறை நாங்க வேல்முருகனுடன் கூட்டணி வச்சு வாடி உரிமை கூட்டமைப்பு சார்பாக நடத்தி அந்த இதுல என்ன வச்சோம், 7% இடஒதுக்கீடு வழங்கணும், முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை, கட்டாய பதிவு திருமண சட்டத்தில் முஸ்லிம்களுக்கு விலக்கு, இன்னும் பிற எல்லா கோரிக்கைகளையும் முன்வைச்சுதான் நாங்க கூட்டணி. நீங்க நினைக்கலாம் இது ஒரு பெரிய கூட்டணி, இந்த கூட்டணியில ஆட்சி அமைஞ்சிருமா, இவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களா, எல்லாம் வேலை இப்படின்னு சில பேர் சோசியல் மீடியால பேசுவாங்க. எங்களுக்கு பெரிய கூட்டணி சின்ன கூட்டணி அல்ல, எங்களுடைய எண்ணம், எங்களுக்கு பாபா நடத்தி விட்ட பாடம் தான் இருக்கு. நாம இன்னைக்கு அது ஆரம்பத்துல டிடிவி தினகரன் கூட கூட்டணி வைக்கும் போது தேர்தல் அறிக்கையில் டிடிவி தினகரன் அறிவித்தார், நாங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை பண்ணுவோம்னாரு. அது ஒரு முக்கிய பலமா இருந்தது. அதன் பிறகு அதிமுக அது போன்ற அறிவிப்பு கொடுத்தாங்க. அப்ப அதெல்லாம் ஒரு பலத்தினுடைய எதிரொலியில் தான் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே சில பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க, சில பேர் பரவல் கிடைக்கும், மறுபடியும் ஒரு 15 பேருக்குள்ள போயிட்டாங்க. அப்போ இந்த சமூக அமைப்புகள், இந்த சமூக அரசியல் சொன்னா சமூக பிரச்சனைகள் தான் முன்னிலைப்படுத்தணும் தவிர வேற எதுவுமே முன்னிலைப்படுத்தக்கூடாது. பொது அரசியல்னா நம்ம எப்படி ஒன்றும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துங்க,
திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற முஸ்லீம் லீக் 2 தொகுதி ஜெயிச்சிட்டான். இந்த 2 தொகுதி முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவு தாவேகாவுக்கு தேவைப்படுது. சமீபத்துல தேர்தல் முடிஞ்சது. தாவேகா ஆட்சி அமைக்க போகுது. ஆட்சி அமைக்கணும்னா முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவு தேவை. 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா திமுக கூட்டணியில இருந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா சார்பில் முஸ்லீம் லீக்கை எங்களுக்கு ஆதரிங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்போ இவர் காதர் மொய்தீன் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல நாங்க ஆதரிக்க மாட்டோம், முஸ்லீம் லீக் திமுக என்ன சொல்லுதோ அதான் கேட்போம் அப்படின்றாங்க. அப்ப நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேராசிரியர் காதர் மொய்தீன் கிட்ட தொலைபேசியில பேசுறேன். அண்ணன், இன்னும் திமுக வாழ பிடிச்சே இருக்காதீங்க. விஜய்க்கு இப்போ தேவை 2 சீட்டு தேவை, உங்களுடைய ஆதரவு தேவை. நீங்க ஆதரவு கொடுத்துட்டு சமூக பிரச்சனைகளை, குறிப்பா சிறைவாசிகள் விடுதலை, அப்புறம் கட்டாய பதிவு திருமண சட்டத்தில் விலக்கு, இது போன்ற விஷயங்களை நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நிச்சயம் நிறைவேற்றுவாங்க. இது நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய நலனா அமைஞ்சிடும் அது. அதனால நீங்க இன்னும் திமுக வாழ பிடிச்செல்லாம் இருக்காதீங்க, திமுக தூக்கி வீசுங்க, நீங்க தாவேக்காவுக்கு போய் ஆதரவு தெரியுங்க அப்படின்னு நான் பேசுறேன். பேசும்போது என்ன சொல்றாரு, சரி சரி சரின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்த நாளே இவங்க பேச்சுவார்த்தை துவங்குறாங்க. எப்படி பேச்சுவார்த்தை துவங்குறாங்க? அபூபக்கரும் நவாஸ் கனி மூலியமா பேச்சுவார்த்தை துவங்குறாங்க. முதல்ல எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வேணும், 2வது வக்போர்டு சேர்மன் வேணும், அப்புறம் அபூபக்கருக்கு ஒரு வாரியம் ஏதாவது வழங்கணும், பிளஸ் நோட்டு, இதுதான் பேசுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரு தாவேகா சார்பில் இவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க ஆட்சியில கூட்டணி ஆட்சிக்கு அமைச்சாங்க. இப்போ ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு, போராடலாம் பண்ற, அதெல்லாம் வேற விஷயம் இருக்கட்டும். இப்போ இதனால இந்த சமூக பிரச்சனை தீர்க்குமா, தீர்க்கப்பட முடியாது. அப்ப இது எப்படி சமூக அரசியல்னு சொல்ல முடியும்? இது அயோக்கியத்தனமான பொது அரசியல். அவங்க கட்சி நலன், அவங்களுடைய நலன், இதுதான் முன்னிலைப்படுத்தி அவங்க தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருக்காங்க. நாங்க சொன்னது என்னன்னா, சமூக நலன், சமூக பிரச்சனை முன் வச்சு நீங்க கூட்டணி வைங்க. அப்ப இந்த முரண்பாடு வரும்போது நான் பொது தளத்தில் கடுமையா எதிர்க்கிறேன். என்னன்னு, நீங்க முஸ்லீம் லீக் இப்படி ஒரு கேவலமான அரசியல் முன்னெடுத்தது, இதோட அவங்க தூக்கு மாட்டி செத்துருக்கான், ஆயுதம் இல்லத்தில் இருந்திருந்தா உங்களெல்லாம் செருப்பால் அடித்து விரட்டி இருப்பாரு அப்படின்னு நாங்க பொது தளத்தில் பேசுறோம். புரியுதுங்களா? உடனே என்ன சொல்றான், இவன் தாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா மாட்டி பேசுறா. நேற்று தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி முஸ்லீம் லீக்க சொன்னா, இன்னைக்கு நாங்க ஆதரவு கொடுத்த உடனே இப்படி மாற்றி பேசாம, நான் ஆதரவு கொடுக்க சொன்னது சமூக பிரச்சனைகளை முன் வச்சு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க எப்படி ஆதரவு கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னா, உங்கள் நலன், உங்க கட்சி நலன், இதை வச்சு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. இது அப்பட்டமான பொது அரசியல். இல்ல இப்படிதான் உங்களுக்கு பாடம் நடத்தினாரா? காகிதமிழத்து உயிரோடு இருந்திருந்தா நிச்சயம் உங்களை செருப்பால அடிச்சிருப்பார். கடந்த திமுக ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு எதிராக திமுக செயல்படும் போதெல்லாம் நான் கடுமையா பொதுதளத்தில் இந்திய தேசிய கட்சியும் பாபாவின் மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அப்படியே ரவுண்டு கட்டி எங்களை அடிச்சீங்க. என்ன அடிச்சீங்க, நீங்க முழுக்க முழுக்க பாஜக கைக்கூலி, உளவுத்துறை கைக்கூலி இல்லைங்க. இன்னைக்கு நீங்களே என்ன பண்றீங்க, திமுகவை எதிர்த்து, எதுக்காக? சுயநலம். நாங்க எதிர்த்தது சமூக நலன். சமூக பிரச்சனையில் திமுக தடுமாற்றம், சமூக பிரச்சனையில் திமுக செய்கிற துரோகத்துக்காக நாங்க திமுகவை எதிர்த்தோம். ஆனா நீங்க இன்னைக்கு எப்படி எதிர்க்கிறீங்க, உங்க நலன், உங்களை பத்தி திட்டான், அதனால நீங்க திமுக முஸ்லிமுக்கு எதிராக சித்தரிக்கிறீங்க. அப்ப இது அயோக்கியத்தனமான அரசியலா இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியே இல்லை. இன்னைக்கு நீ ஏன்டா திமுக எதிர்க்கிற, உன்னைய திமுக எதிர்க்கிறான், துரோகின்றான், அயோக்கிய பையன்றான், அதுக்காக நீ திமுக எதிர்க்கிற. அப்போ உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? எங்களுக்கு பாபா நடத்திய பாடத்தின் வழியில் கொஞ்சம் பிசாம நாங்க அரசியல் பண்றோம். ஆனா நீங்க காகிதம் நடத்திய பாடத்துக்கு எதிராக செயல்படுறீங்க. இதுதான் வித்தியாசம். நீங்க ஓப்பனா அறிவிச்சு போயிடுங்க, பொது அரசியல் சொல்லுங்க, நாங்க கேட்கவும் மாட்டோம் கேள்வியை. இன்னும் கூட நான் என்னுடைய தம்பிமார்களுக்கும் பாபா மாணவர்களுக்கும் நான் சொல்றேன், நம்மளும் அப்படிதான் இருக்கணும்னு சொன்னா வேண்டாம், சமூக அரசியல் வேண்டாம், விட்டு தூக்கி வீசிட்டு பொது அரசியல் இறங்குவோம். தமுக என்ன செய்யுது, முஸ்லீம் லீக் என்ன செய்யுது, இன்ன பிற இஸ்லாமிய அமைப்புகள் என்ன செய்யுது, அதை விட ஒரு படி மேலே ஏறி செயல்படுவோம். முடியாது இல்லை, முடியும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறது எங்களுக்கு பாபா கற்றுக் கொடுக்கவில்லை. தூக்கம் ஆசை, மியூசிக் ஆசை, இது போன்ற கீழ்த்தரமான அரசியலை பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. சமூக அரசியல் தூக்கி போடுவோம், பொது அரசியல் இறங்குவோம், சமூக பிரச்சனை பத்தி பேச வேண்டாம். உங்களுக்கு தேவை இல்லையா?
அங்கீகாரம் வேண்டும், வாங்கலாம். பணம் வேண்டும், வாங்கலாம். அப்போ நாம வந்து பொறுப்பியாக இருக்கணும், போராளியா இருக்கணும்னு முடியாது. ஒண்ணு பொறுப்பியா இருக்கணும், இல்ல போராளியா இருக்கணும். போராளியா இருக்கணும்னா தியாகம் பண்ணி தான் ஆகணும். அறிவாளியால ஏன் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியல? ஏன்னா அறிவாளிகள் குறைவா இருக்காங்க, முட்டாள்கள் அதிகமா இருக்காங்க. ஒரு முட்டாள் அதிகாரத்துக்கு வரான், அறிவாளிகள் குறைவா இருக்காங்க, அதனால அதிகாரத்துக்கு அறிவாளிகளால் வர முடியவில்லை. இதுதான் இன்றைய நடைமுறை அரசியல். இது தெளிவா புரிஞ்சுக்கணும். இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நாமளும் வந்து பொது அரசியல் பண்ணுவோம், சமூக அரசியல் வேண்டாம், ஒதுக்கிடுவோம். ஏன் பாவா படத்தை போட்டு நான் பொது அரசியல் பண்ணி நானும் அந்த பாவத்துக்கு ஆகணும்? தூய்மையான அந்த ஒரு இடைப்பட்டோடு கூடிய அந்த அரசியலை நாமையும் அவர் படத்தை போடணும், தூக்கிடுவோம். பாஷாவை படத்தை ஏன் போடணும், நம்ம தூக்கிடுவோம். இமாமலி படத்தை ஏன் போடணும், அதையும் தூக்கிடுவோம். தேவையில்லை, பொது அரசியல் இறங்கிடுவோம், ஜாலியா இருக்கும். நீங்க நான் நினைக்கிற மாதிரி மற்றவனும் என்ன பண்றான், நம்மளால முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கான். இவனுக்கு வேற வழி என்னடா இருக்கு? இவனுக்கு ஏதோ வந்து போவானுங்க, இந்த சிறைவாசி அப்படின்னு வச்சுட்டு கதை ஓட்டிட்டு இருக்கானுங்க, ஏதோ சம்பாதிச்சு இருக்கானுங்க. இப்படித்தான் கதை ஓட்டியிருக்கான் மற்ற அமைப்புகளும், மற்ற அமைப்பு தலைவர்களும். அவர்களுக்கு சவாலா எங்களாலே முடியலான்னு காட்டுவோம், வாங்க இருக்கும். இல்ல இல்ல, அது நம்ம சமூகம். அப்போ அதுல இருந்தேன்னு சொன்னா இது போன்ற விஷயங்களை நாம இழக்க வேண்டியதுதான் வரும், எழுந்துதான் ஆகணும். அதிகாரமா கிடைக்காது, பொருளாதாரமா கிடைக்காது. அப்போ இதுவும் அதுவும் வேணும்னா முடியாது. அது போன்ற அரசியலை என்னால செய்ய முடியாது. அதனால ஒரு கட்டுக்கோப்பான தொடர்ந்து நீங்கள் வந்து 2011 இருந்து இதுவரையும் வந்து அதே இளைஞர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு பலன் இல்லாம தொடர்ந்து என்னோடும் போராடிட்டு இருக்கு. ஆக நாம வந்து இப்ப எடுத்திருக்கிறது சமூக அரசியல். சமூக அரசியல் இருந்துகிட்டு நாம வந்து தேர்தல் நேரத்தில் சிடிஎம் கேட்டு அங்கீகாரம் பெறுறதோ, அல்லது நோட்டுன்னு கேட்டு அங்கீகாரம் பெறுறதோ அது சரியான அரசியல் இல்லை. பொது அரசியல் என்பது எதை எப்படி வேணாலும் கேட்கலாம், சமூகத்தை பத்தி சிந்தனையை வைக்கக்கூடாது. முஸ்லீமை பத்தி திரைப்படங்கள் மோசமா இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு எல்லாரும் நாம் காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லாரும் மாதிரி நம்மளும் ஒரு கண்டனம். அதே மாதிரி பாஜக அரசு இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படும் போது எல்லாரும் எப்படி போராட்டம் ஆர்ப்பாட்டம் போட்டு ஒரு சீன் போடுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஒரு சீன் போடுறோம். உணர்வு பூர்வமா உள்ளபூர்வமா நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது. இதுதான் சமூக அரசியலுக்கும் பொது அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால இன்னைக்கு தமமுக என்கின்ற மாமாக்கா, எஸ்டிபி, முஸ்லீம் லீக், இன்னும் பிற எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் அவங்க என்ன பண்றாங்கன்னா சமூக அமைப்புன்னு வச்சுக்கிட்டு பொது அரசியல பண்றாங்க. நமக்கு அப்படி மனசு வரல, ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு நம்மளும் பொது அரசியல் இறங்கும். அப்போ வந்து நம்ம பாபாவுடைய புகைப்படமோ இல்ல வேற போராளிகளுடைய புகைப்படமோ யாருடைய புகைப்படமோ போடாம நாம என்ன பண்ணுவோம்னா பொது அரசியல் இறங்கி நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயம் நம்மளால வெற்றி காண முடியும். இந்த போன்ற சமூக அரசியல்ல நாம வந்து எந்த ஒரு பொருளாதார பின்னணியோ அல்லது மிகப்பெரிய கார்பரேட் முஸ்லீம் செல்வந்தர்களுடைய தயவே கூட கொஞ்சம் கூட இல்லாமல் அப்பாவி ஏழை இளைஞர்களை வச்சுட்டு நம்மளால இலக்கை இந்த அளவுக்கு அடைய முடியுதுன்னா பொது அரசியல இதோட இன்னும் வேகமா நம்மளால அடைய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு புரியுதா? அதனால ஒன்னும் சமூக அரசியல் இல்ல பொது அரசியல். சமூக அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம பொது அரசியல் திறந்ததுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா இலக்குகளையும் நம்ம அடையலாம். ஆனா சமூக அரசியல்னு சொல்லிட்டு இது போன்ற இலக்குகளை அடைஞ்சிருக்குன்னா அது நம்மை நாமே ஏமாற்றிக்கூடிய ஒரு செயலா மட்டும் இல்லை, நாளை இறைவனிடமும் நாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால இஸ்லாமிய சகோதரர்களே, நான் வந்து பொது சமூக அரசியலிருந்து விலகுவது சொல்லிதான் போட்டிருக்கேன், பொது அரசியலிருந்து விலகுவது சொல்லவே இல்லை. ஏன்னா ஏன் பொது அரசியல்னா சமூக அரசியல்னா என்னால முடியல. ஏன்னு சொன்னா இந்த அமைப்புகள் ஒவ்வொருத்தரும் அங்க என்ன பேசிக்கிறாங்க, அங்க என்ன பேரம் பேசி என்னென்ன வாங்குறாங்க எல்லாமே நமக்கு தெரியும். முஸ்லீம் லீக் கடந்த 5 ஆண்டுகளா திமுக கிட்ட அண்டி பிழைச்சாங்க. திமுக முஸ்லிம்களுக்கு எதிராக அம்மாப்பட்ட ராமத் நகர்ல வீடுகள் இடிக்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்கல, திமுக எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க இங்க ராமத் நகர் இங்க காகிதமில்லத் நகர் இடிக்கும் போது முஸ்லிம் வீடுகள் இடிக்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்கல. திருப்பரங்குன்றம் தர்காவுக்கு மலைக்கு மேல ஏறி ஆடு கோடி அடுக்கிறத தடுக்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்கல.
வகுப்பு திருத்த சட்டம் கடுமையா எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அந்த உமித் என்கின்ற சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தும் போது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா இன்னைக்கு திமுகவை கடுமையா எதிர்க்கிறாங்க. திமுக துரோகம் மீறி சித்தரிக்காங்க. இது போன்ற கேவலமான அரசியலை பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நிச்சயமாக நாம ஒண்ணு நீங்க எல்லாம் முடிவு சொல்லுங்க. நாம அவங்கள போல பொது அரசியல பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லுங்க. பொது அரசியல் பண்ணுவோம். சமூக அரசியல்னா நிச்சயமாக எல்லாத்தையும் நாம் இழக்க வேண்டியதா இருக்கும். அதனால்தான் நான் சமீபத்தில் சமூக வலைய முகநூல்ல ஒரு பதிவு போட்டேன். நான் சமூக அரசியலை விட்டு விலகிறேன். சமூக அரசியலுக்கு வேற தலைமையை ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னேன். நிச்சயம் அதுல இன்னும் மாற்றம் இல்லை. நிச்சயமா சமூக அரசியல் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு வேற ஒரு தலைமையை போட்டு அவங்க இயங்கணும். நாம அவங்க கூட இருப்போம். நான் ஒதுங்கிட மாட்டேன். அவங்க கூட இருப்பேன். நிச்சயம் இருப்பேன். இல்ல பொது அரசியல் இறங்குவோம். அப்ப கேள்வி இல்லை. நமக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது. பொது அரசியல்னா நம்ம எதை வேணா செய்யலாம். பணத்துக்காக பிளஸ் நம்ம அமைப்பினுடைய அங்கீகாரத்துக்காக நம்ம எதை வேணா பண்ணலாம். அப்ப யாரும் கேள்வி கேட்கணும். சமூக அரசியல் போது நிச்சயமாக நம்மளை நம்பி 10 பேர் இருக்காங்களா 5 பேர் இருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. நாம எக்காரணத்தை கொண்டும் நாம இந்த சமூகத்தை போய் அடமானம் வச்சிடக்கூடாது என்ற ஒரு தூய எண்ணத்தில் தான் கடந்த 2011 இதுவரையும் இந்த இந்திய தேசிய கட்சி சமூக அமைப்பா செயல்படுது. இதுக்கு இது நாள் வரையும் நீங்க முழுக்க ஆதரவு கொடுத்திருக்கீங்க. எந்த மாற்றம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்க ஆதரவு கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். இனியும் இது தொடரணும்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல வேண்டான்னு நம்ம பொது அரசியல் இறங்குவோம்னு அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, இவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, அவன் எம்எல்ஏ ஆயிட்டானு, அண்ணே இவன் எம்எல்ஏ ஆயிட்டான், அண்ணே அவன் அமைச்சர் கூட சுத்தி சம்பாதிக்கிறானே, அண்ணே இவன் எந்த கூட சேர்ந்து சம்பாதிக்கிறானே. அதே போன்ற நிலை உங்களுக்கும் தேவைன்னா நானும் இறங்குறேன் உங்களுக்காக. ஆக நீங்க இந்த இதுவை பாருங்க. பார்த்த பிறகு ஒரு நல்ல முடிவு எடுங்க.